இந்த பாகத்துல நம்ம வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்க பத்திலாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங், அரே அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். இந்த பாகத்துல நம்ம கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து என்ன அப்டின்னா, கைஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல, கேரக்டர் வந்து ஜெனரலா யூனிகோட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனிகோட்ல வந்து ஆஸ்கியும் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் 128 கேரக்டர்ஸ் ஆஸ்கி அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம்ல. ம். ஸோ அந்த கேஸ்ல நமக்கு தெரியும் ஒரு கேரக்டருக்கும் ஒரு நம்பர் தான் மேப் ஆகிருக்கும் பின்னாடி. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட நம்பர் சிஸ்டத்துலேருந்து பைனரி நம்பர் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணி அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் கேரக்டர் ஜென்ரலாக கம்ப்யூட்டர் வந்து ரீட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப கிளியராக கேரக்டர் நடத்தும்போது நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஒரு கேரக்டருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும்ல, ஒரு நம்பர் ரிலேட்டடாக இருக்கும்ல, அந்த ஆஸ்கி வேல்யூ இருக்கும்ல, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிள் தானே கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் ஏ அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, சிஹெச் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி அது வந்து கேரக்டருங்கிற டேட்டா டைப் அதில் ஏ இருக்கும். கரெக்டாக? இப்போ இதோட ரெஸ்பெக்டிவ் நான் நம்பரை பிரிண்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை, கன்வர்ஷன் பண்ணுங்க, இதை இன்டிஜருக்கு மாற்றுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, டன் அண்ட் டஸ்டட். ஸோ ஜஸ்ட் இன்ட் ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜரில் ஒன்று எடுத்துகிட்டு டேரெக்டாக சிஹெச்சை போட்டு கன்வெர்ட் பண்ணி முடிச்சு விட்டு ஆஸ்கி வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணுற பாருங்கள், இட் கிவ்ஸ் த ஆஸ்கி வேல்யூ 97 தான் அதோட ஆஸ்கி வேல்யூ. நீங்கள் வேணால் நெட்டில் ஆஸ்கின்னு அடிச்சு ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ பாருங்கள், 97 தான் இருக்கும். இதே கேபிட்டல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா ஐ திங்க் இட் ஷுட் பி 65. 65 அவ்வளோதான், முடிஞ்சு. இது என்ன ப்ரோ, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இது ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கன்வர்ஷன், நீங்களே சொல்லுங்கள். இந்நேரத்துக்கு ஜாவா பார்த்தீங்களா, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும் நேரத்துக்கு. இது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் தானே. ஏன் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், ஏன் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் இல்லை? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இன்டிஜரிங்கிற இந்த பொட்டி இந்த கேரக்டருங்கிற இந்த பொட்டியோட பெரிய பொட்டி. ஸோ அப்போ சின்ன பொட்டியை ஜாவாக்கு பெரிய பொட்டிக்குள்ளே போடுறது போட்டுரும். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கிளியராக பார்த்துருவோம், கரெக்ட் தானே? ஒரு பெரிய பொட்டிக்குள்ளே சின்ன பொட்டியை வைக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஈஸியாக உள்ளே போட்டு பூட்டிடலாம்ல. பெரிய பொட்டியிலேருந்து இருக்கிற பொருளத்துக்கு சின்ன பொட்டியில் போட முடியாது. அப்படி போட்டோம்னா நிறைய டேட்டா லாஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போட முடியும், நிறைய விஷயங்களை எடுத்துட்டு தான் உள்ள தூக்கி போட முடியும். இது ஃபார் ஷுவர்ல. ஸோ அதனால் இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக அப்படி அசைன் பண்ணோம் அப்படின்னா ஜாவா அதை அலோவ் பண்ணுவோம். ஜாவா டேரெக்டாக என்ன பண்ணிடும் அப்படின்னா சின்ன போட்டியில் இருக்கிற கண்டென்ட்டை பெரிய போட்டியில் போட்டுரும். அவ்வளோதான், அங்கே இதுதான் அதுதான் இங்கே நடந்திருக்கு. சிம்பிளாக இப்படி நம்ம ஆஸ்கே பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து செக் கேரக்டர் கேஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கலி வந்து நம்ம ஒரு கேரக்டர் வாங்குவோம், அது வந்து ஆல்ஃபபெட் மட்டும்தான் வாங்குவோன்னு வச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து எது வந்து அப்பர் கேஸ் எது வந்து லோவர் கேஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கேஸ் உங்களுக்கு தெரியும்ல, அப்பர் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி பெரிய ஏ எழுதணும் அப்படின்னா இது தானே கேபிட்டல் லெட்டர்னு சொல்லுவோம், அதுதான் அப்பர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சின்னதாக எழுதுவோம்ல, அதை லோவர் கேஸ்ன்னுபாங்க. ஸோ இப்போ யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுப்பாங்க, லெட் சப்போஸே ஸ்மால் ஏ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம லோவர் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி அப்பர் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய ஏலேருந்து பெரிய இசட்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்பர் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். கம் அகெயின், பெரிய ஏலேருந்து பெரிய இசட்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்பர் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட்குள்ளே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை லோவர் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போவே நான் சொன்னேன்ல, இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலே சொல்யூஷன் வந்துருச்சு. சிம்பிள், ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தான் நல்லா தெரியுமே, இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தானே. சிம்பிளாக அது ஆல்ஃபபெட்டா அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம்ல, கரெக்டா? ஸோ ஜென்ரலாக ஆல்ஃபபெட்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலையும் சேர்த்துக்கிட்டோம் பெருசையும் சேர்த்துக்கிட்டோம், இது ஃபார் ஷுவர். இப்போ நமக்கு இந்த ஆல்ஃபபெட்லேயே பிரிக்க வேண்டியதாக இருக்குது. இவனுங்களை இந்த ரேஞ்ச் ஆகி இந்த பெரிய ஏலேருந்து பெரிய இசடை நம்ம அப்பர் கேஸ்னு பிரிண்ட் பண்ணோம். கூல், ஆல்ஃபபெட்டுக்குள்ளே பிரிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட் வரைக்கிற இந்த ரேஞ்சை தனியாக ட்ரீட் பண்ணும், இதை தனியாக ட்ரீட் பண்ணும். இவனுங்க வந்தானுங்க அப்படின்னா லோவர் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். அப்போ சிம்பிள் கைஸ், சிம்பிள். நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரிய ஏக்கு ஆஸ்கி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 65, நம்பர் 65 நமக்கு நல்லா தெரியும். எல்லா கேரக்டரும் வந்து ஒரு நம்பர் கூட மேப் ஆகிருக்கு, இது ஃபார் ஷுர். ஸோ 65 இது எல்லாமே +1 ஒரு 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 ஜம்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருப்போம். 65 இந்த பி வந்து அடுத்த பி வந்து 66, 67, 68, 69 சொல்லிட்டு கடைசியில் இசட் வந்து 90 வரைக்கும் இருக்கும். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, யூசர் கொடுக்குற அந்த இன்புட் வந்து இந்த 65 சேர்த்து இந்த 90யும் சேர்த்து இதுக்குள்ள லை ஆச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அப்பர் கேஸ். அதை மட்டும் எடுத்து அப்பர் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லைனா கைஸ், அப்படி இல்லைனா ஸ்மால் ஏன்னு சொல்லப்படுற 97லேருந்து அது எண்ட் ஆகிற இசட்ல இருக்க 122 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது லோவர் கேஸ். அப்படி இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு ஏதாவது கேரக்டராக இருக்கும், அதை பிரிண்ட் பண்ணிடலாம். சிம்பிள்.
ஸோ நமக்கு தெரியும் எப்படி ரேஞ்ச் எப்படி போடுவோம் கைஸ், சிம்பிளாக மேத்தில் பார்த்த இதே விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி கைஸ் நம்ம வந்து பேசிக்கலி வந்து இந்த நம்பர் 65னும் எழுதலாம், அதே மாதிரி கொடுத்துருக்க கேரக்டர் இப்படியும் நீங்கள் ஈஸியாக எழுதலாம், லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதலாம். ஓகேவா, ரெண்டுமே வந்து எண்ட் ஆஃப் த டே ஒன்றா தான் கன்வெர்ட் ஆக போகுது, பிகாஸ் ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் மேப்பிங் இருக்குது. கிளியராக புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ இதை போய் சால்வ் பண்ணலாம். இதுக்கு பேசிக்கலி ஒரு ஆல்ஃபபெட் ஒன்று இன்புட் வாங்கணும்ல, அப்போ கேரக்டர் ஆல்ஃபபெட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஸ்கேனர் கிளாஸ் நான் ஆல்ரெடி போட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போ எஸ்சி ஈக்குவல் டு நமக்கு தெரியும்ல ஆல்ஃபபெட்டை வாங்குறதுக்கு டாட் நெக்ஸ்ட் அப்புறம் டாட் கேரட் 0ன்னு கொடுக்கணும்ல, 0 இண்டெக்ஸ். ஸோ ஒரே ஒரு கேரக்டர் வாங்குறதுனால நம்ம 0ன்னு கொடுக்கணும், அதை நம்ம எல்லாமே ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது இன்புட் வாங்கிறோம். இப்போ நமக்கு நல்லா தெரியும். ஸோ ரேஞ்சை செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணுவோம் கைஸ், இது நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம்ல. சிம்பிளாக நம்மளோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆகிய ஏ வந்து எப்போவுமே என்ன இருக்கும், இந்த ஆல்ஃபபெட் வந்து நடுவில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் எப்போவுமே சின்னதாக இருக்கும், கரெக்டாக. அப்போ லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபபெட்டாக இருந்து அதுக்கப்புறம் அண்ட் இந்த ஆல்ஃபபெட் வந்து எண்டிங் ரேஞ்சோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்ஃபபெட் கொடுத்துருக்க இன்புட் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ தான் இது இந்த ரேஞ்சுக்குள்ளே லையும், கரெக்டாக. அப்போ இது வந்து லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு நம்மளோட எண்டிங் இசடாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன மக்களே, இதுக்கு அர்த்தம் என்ன, இட் இஸ் அ லோவர் கேஸ், அவ்வளோதான். டன் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி அடுத்த கண்டிஷன் என்ன, இதே மாதிரி இதே இதில் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட் போடணும், கரெக்டாக. இந்த ஸ்மால் இசட்டை மட்டும் எடுத்துகிட்டு கேபிட்டல் ஏ போட்டு கேபிட்டல் இசட் போட்டோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே லை ஆகிற கேரக்டர்லாம் அது என்ன தான் இருக்கும், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ அப்பர் கேஸ். இப்போ இட் இஸ் அ அப்பர் கேஸ் லெட்டர், ஓகேவா. அப்படி இல்லாத இதெல்லாம் ஆல்ஃபபெட்டாகவே இருக்காது. அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ஆல்ஃபபெட், அவ்வளோதான், முடிஞ்சா. இப்போ நான் ரன் பண்ணி உங்களை நான் எல்லாத்தையும் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை நான் கமெண்ட் லைன் பண்ணிடுறேன். நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸ்மால் ஏ கொடுக்குறேன், இட் இஸ் அ லோவர் கேஸ். இப்போ பாருங்கள் கேபிட்டல் பி கொடுக்குறேன், இட் இஸ் அ அப்பர் கேஸ். இப்போ பாருங்கள் நான் நம்பர் 5 கொடுக்குறேன், இட் இஸ் நாட் அ ஆல்ஃபபெட், அவ்வளோதான், டன் அண்ட் டஸ்டட். அடுத்த ப்ராப்ளம் வந்து டாகிள் த கேஸ் ஆஃப் ஈச் கேரக்டர். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கேபிட்டல் ஏன்னு மாற்றணும். கேபிட்டல் ஏன்னு ஒரு கேரக்டர் இன்புட் வாங்கணும்னா அதை ஸ்மால் ஏன்னு மாற்றணும், டாகிள் பண்ணணும். ஸ்மாலாக இருக்க கேரக்டரை பெருசாக மாற்றணும், பெருசாக இருக்கிற கேரக்டர் ஸ்மாலாக மாற்றணும். அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ் டு அப்பர் கேஸ், டாகிள் பண்ணணும். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷனே இருக்குது, பட் நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்னங்கிறதையும் நான் கோடில் காட்டுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்னு கிளியராக பார்க்கலாமா. ஸோ திருப்பி நான் வந்து இதை நான் ASCIIல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட், ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட், ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை ஒரே ஒரு இதுக்கு சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதை யோசிக்கலாம். அதாவது கேபிட்டல் ஏ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ நம்ம ஸ்மால் ஏக்கு மாற்றணும், கரெக்டாக. ஸ்மால் ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கேபிட்டல் ஏக்கு மாற்றணும். ஓகே, இப்போ வந்து கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்க, அதை ஸ்மால் ஏக்கு மாற்றணும்ல, அதுக்கு முதல்ல சால்வ் பண்ணலாம். அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ். ஒரு விஷயம் நான் ஷோராக சொல்லவா, இது எல்லாமே ஒரு நம்பர் கூட மேப் ஆயிருக்கு இந்த ரீசனால அதுவும் கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது 65ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கேபிட்டல் ஏ 65லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக் சென்ஸ். ஸ்மால் ஏக்கு இதை நம்ம மாற்றணும், அது வந்து 97க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த ஏங்கிற இவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு 65 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏ வந்து இன்னொரு ஊருக்காரனை சந்திக்க போகிறான். அவன் வந்து ஸ்மால் ஏ, அவன் வந்து இந்த ஊர்லேருந்து 97 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவன் 65, அங்கேருந்து இன்னும் தள்ளி போய் 97. ஓகே, மேக் சென்ஸ். ஸோ இப்போ இந்த ஏலேருந்து இந்த ஸ்மால் ஏக்கு நம்ம மாற்றுறதுக்கு அப்படின்னா இவன் என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த 65 97 மாற்றுறதுக்கு இவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அங்கே போகணும், கரெக்டாக. இவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அங்கே போகணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். மேக் சென்ஸ். ஸோ இதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது கைஸ். அது என்ன அப்படின்னா, அது வெரி சிம்பிள் தான், மேத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். whatever end distance minus start distance. ஓகேவா. ஸோ தட் இஸ் பேசிக்லி எண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 97, ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் வந்து 65 தானே. அப்போ 97 - 65 பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 32 தான் இருக்கும். அதே மாதிரி 65 + 32 போட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 65 + 32 போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். that will be basically equal to 97. ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸுங்கிற அந்த டிஸ்டன்ஸை ஸ்டார்டிங் கூடால ப்ளஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி இதுதானே கைஸ். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் 32ன்னு சொல்கிறேன் அப்படின்னா இவன் கரெக்டாக இங்கேருந்து 32 கிலோமீட்டர் போனா அப்படின்னா இந்த ஏக்கு ரீச் ஆயிடுவான்ல. சிம்பிள் as that. ஸோ அதானே இந்த ஃபார்முலா. ஸோ சிம்பிளாக அப்போ கேபிட்டல் ஏலேருந்து ஸ்மால் ஏ மாற்றணும் அப்படின்னா
இந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 32 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக 97 கிடச்சிரும். ஸோ அங்கே போயிடலாம். அவ்வளோதான். ஏன் இதால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது? பிகாஸ் இதெல்லாம் ஒரு நம்பர்ஸ் இல்லை. பிகாஸ் இதெல்லாம் ஒரு நம்பர்ஸ் கூட மேப்பாக இருக்குது. அப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஷூர். அது மாதிரி நமக்கு தெரியும்ல, இதோட டிஸ்டன்ஸுக்கு தான் எக்ஸாக்ட்லி நம்ம இந்த ஏயை வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி 97 மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஏக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்படிங்கிறது அங்கே டேரெக்டாக போயிடலாம்ல. அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் 32 இருக்குல்ல, இந்த ப்ளஸ் 32 இந்த கேபிட்டல் ஏக்கு மட்டும் பொருந்தாது. அப்போ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் பியிலேருந்து ஸ்மால் பிக்கு போனா ப்ளஸ் 32, கேபிட்டல் சியிலேருந்து ஸ்மால் சிக்கு போனா ப்ளஸ் 32, கேபிட்டல் டியிலேருந்து ஸ்மால் டிக்கு போனா ப்ளஸ் 32. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே தான் இந்த எக்ஸாம்பிளில் இன்னும் லைட்டாக துல்லியமாக கவனிக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற டிஸ்டன்ஸ் ஏ 65 கிலோமீட்டர் அப்படின்னா அதே அந்த ஊர்லேருந்து திருப்பி ஸ்மால் ஏ ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொன்னேன் 97. மேக் சென்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நல்லா பாருங்க நமக்கு நல்லா தெரியும் 65லேருந்து ப்ளஸ் 1 பண்ணோன்னா 66 கிடச்சிருவோம். 66லேருந்து ப்ளஸ் 1 பண்ணோன்னா 67 கிடச்சிருவோம். கரெக்டா? அப்போ பி வந்து எங்கே இருக்கான் 66ல் இருக்கான், பி இங்கே இருக்கான். ஸ்மால் பி அதே மாதிரி அடுத்த டிஸ்டன்ஸில் தானே இருக்கான், அது விச் இஸ் 98ல. ஸோ நமக்கு நல்லா தெரியும் கேபிட்டல் பி கொடுத்தா தான் ஸ்மால் பி மாறணும். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க ஸோ கேபிட்டல் பிக்கு போகிறதுக்கு ஏலேருந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோம். ஓகே அதே மாதிரி ஸ்மால் ஏலேருந்து அதை ஸ்மால் பிக்கு மாற்றணும். ஏன்னா இப்போ யூசர் கொடுத்துருக்க இன்புட் வந்து கேபிட்டல் பி. ஸோ இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் பிக்கு போகும்போது நீங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி போனீங்க. அதே நேரத்தில் இங்கே டிஸ்டன்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி மாறுது, இவனும் 1 கிலோமீட்டர் தள்ளி போகிறான். இருந்த டிஸ்டன்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் நீங்களும் தள்ளி போகிறீங்க. இங்கேருந்து ஸ்மால் பி அச்சீவ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி போகுது. அப்போது இங்கேருந்து நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி போனாலும் இவனும் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி போனாலும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சேமாக தானே இருக்க போகுது. அதே 32 தானே கைஸ். இது ஃபார் ஷுவர் தானே. சிம்பிளாக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க. அகெயின் நான் சொல்கிறேன், ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டு அதே ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்காப்புல. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 10-5ன்னு சொல்லப்படுற 5 கிலோமீட்டர் நீங்கள் நடுவில் தள்ளி இருக்கீங்க. கரெக்டா? நீங்கள் 5 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா இவனை ரீச் பண்ணிடலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பேரும் ஒரு சைக்கிளில் போகிறீங்க. அந்த சைக்கிள் வந்து ஒரே ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரே ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா லெட்ஸ் சப்போஸ் 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போது ஒரு ஹாருக்கு 1 கிலோமீட்டரில் போகுது அப்படின்னா அடுத்த மணிக்கு நீங்கள் 6 கிலோமீட்டரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு 11ல் இருப்பாப்புல. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் திருப்பி சேமாக தானே இருக்க போகுது. ஏன்னா நீங்களும் 1 கிலோமீட்டர் போயிட்டீங்க, இருந்த டிஸ்டன்ஸில் நீங்களும் 1 கிலோமீட்டர் மூவ் ஆகிட்டீங்க, அப்புறம் இருந்த டிஸ்டன்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் மூவ் ஆகிட்டாரு. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே டிஃப்ரென்ஸில் தான் எண்டப் ஆயிருக்கீங்க, விச் இஸ் அகெயின் 5 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ ஒன்று என்ன பண்ணணும், ஒருத்தரை நிப்பாட்டிட்டு திருப்பி நீங்கள் அந்த 5 கிலோமீட்டர் போகணும். இல்லை திருப்பி நீங்கள் அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் ஏலேருந்து இந்த ஏவோட டிஃப்ரென்ஸ் வந்து 32. ஸோ திருப்பி இந்த கேபிட்டல் பிக்கு இந்த பிக்கோட டிஃப்ரென்ஸும் 32 தான் இருக்கும். ஏன்னா நம்பர் லைனில் எப்படி இருக்குது, இந்த ஏலேருந்து பிக்கு போகும்போது அங்கேருந்து 1 கிலோமீட்ரு, இங்கேருந்து 1 கிலோமீட்ரு. ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே இருக்க டிஃப்ரென்ஸும் வந்து திருப்பி 32 மாறிடும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் நம்புகிறேன். ஸோ அப்போ சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு கேபிட்டல் ஏலேருந்து ஸ்மால் ஏக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கோங்க அது வந்து கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸ் ஆன் மட்டும். ஓகேவா? ஏன்னா கேரக்டரில் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம்ல. ஆல்ஃபபெட்ஸ் இல்லாத கேரக்டரை வந்து நம்ம வந்து ஜென்ரலாக அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாற்ற முடியாது. ஆல்ஃபபெட்டுக்கு மட்டும் தான் அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் உண்டு. கரெக்ட் தானே? மற்ற யூனிகோடில் இருக்க எல்லா கேரக்டருக்கும் நம்ம பண்ண போகிறதில்ல. அதை மட்டும் மேக் ஷூர் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டர்லேருந்து ஸ்மால் லெட்டர் மாற்றணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் அந்த பர்டிகுலர் லெட்டர்லேருந்து இப்போ ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லெட்டர்லேருந்து +32 கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெஸ்பெக்டிவ் அந்த நம்பர் ஆகிய 97க்கு மாறி அது அகைன் கேரக்டர் ஏன்னு கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, கிளியராக புரியும் நினைக்கிறேன். அப்போ எப்படி ப்ரோ ஸ்மால் கேரக்டர்லேருந்து பெரிய கேரக்டர் போகிறது அப்படிங்கிறது? இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து யோசிச்சோம்ல, அப்படியே ரிவர்ஸ்லேருந்து யோசிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இங்கேருந்து முன்னே போகிறதுக்கு +32 பண்ணோம், ஆனால் டிஸ்டன்ஸ் ஒன்று தான். அப்போ இவன் இங்கேருந்து பின்ன போகணும் அப்படின்னா -32, அவ்வளோதான் முடிஞ்சு. பண்ணி பாருங்க. அப்போ 97 - 32 என்ன மக்களே பாருங்கள்.
இங்கே 5, இங்கே 6 பாருங்கள் 65, இந்த ஏலேருந்து அப்படியே கேபிட்டல் ஏ போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன எல்லாமே சேம் தான். இங்கே திருப்பி வந்து நீங்கள் பின்னாடி இருந்து யோசிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி திருப்பி வந்து பிக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இவனும் இங்கேருந்து 1 போகிறான், இவனும் இங்கேருந்து 1 போகிறான். அதே மாதிரி -32 தான், எல்லாத்துக்கும் -32 தான். அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் இருந்து ஸ்மால் லெட்டர் போகணும் அப்படின்னா +32 பண்ணுங்க. ஸ்மால் லெட்டர்ல இருந்து கேபிட்டல் லெட்டர் போகணும் அப்படின்னா -32 பண்ணுங்க. கொடுத்துருக்க கேரக்டர்லேருந்து +32 இல்லைனா -32. இப்போ போய் இதை சால்வ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் வந்து ஆல்ஃபபெட்டுக்கு மொத்தம் தானே பண்ண முடியும். ஒருவேளை யூசர் வந்து தெரியாமல் நம்பர் எது வேணால் கொடுக்கலாம்ல, அப்போ அது வந்து நம்ம அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாற்றக்கூடாதுல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கெலாம் நம்ம மாற்றாமல் நம்ம ஜஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்ஸ்க்கு மட்டும், அதாவது ஸ்மாலர் லெட்டருக்கும் பெரிய லெட்டருக்கு மட்டும் தான் நம்ம இது பண்ணணும். மற்ற இதுக்கு வந்து நம்ம அந்த வாட் எவர் கேரக்டர் அதை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம் சிம்பிளாக. ஸோ சிம்பிளாக நான் சொல்லலாம்ல, இந்த ஆல்ஃபபெட் வந்து இங்கே இருக்கிறத அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே போட்டால் போதுமா? இப்படி இருந்தால் என்ன கைஸ், இப்போ இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்மால் லெட்டர் தானே. அப்போ ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? பெரிய லெட்டருக்கு மாற்றணும். பெரிய லெட்டர் மாற்றுறதுக்கு என்னது? ஸ்மால் லெட்டர்லேருந்து பெரிய லெட்டருக்கு மாற்றுறதுக்கு அது என்னது? -32. ரொம்ப கிளியராக பார்த்தோமா? அப்போ வாட் எவர் கிவன் ஆல்ஃபபெட் தட் இஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு -32 தானே. ஸோ இந்த ஆல்ஃபபெட் -(= 32) வந்து எதோட ஷார்ட்கட் கைஸ்? ஆல்ஃபபெட் ஈக்குவல் டு அந்த ஆல்ஃபபெட்டையும் சேர்த்து -32 தானே இதோட ஷார்ட்கட். ஸோ அதுதான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ போன இதில் வந்து நான் எல்லாமே வந்து ஷார்ட்கட்டாக போடாமல் ஒரே மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இந்த டைம் இதில் ஷார்ட்கட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டைம் சேவ் ஆகணும். மற்றபடி ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பின்னாடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எல்சிஃப் வந்து அடுத்த இது என்னதான் இருக்கும்? இதே இது தான். ஸோ விச் இஸ் திஸ், ஒரு கேபிட்டல் லெட்டராக இருந்தது அப்படின்னா அது ஸ்மால் லெட்டராக மாற்றணும்ல. ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதே இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? +(= 32) பண்ணணும். அப்படி தானே? அப்படி இல்லாத கேஸில் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா? அப்படி இல்லாத கேஸில் எதுவுமே பண்ண வேணாம். பிகாஸ் எதுவுமே பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. கண்டிப்பாக அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஆல்ஃபபெட்டுக்கு மட்டும் தான் மாற்ற முடியும். ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக ஆல்ஃபபெட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்மால் ஏ கொடுக்குறேன், பெரிய ஏ. இப்போ வந்து கேபிட்டல் ஏ கொடுக்குறேன், பெரிய ஏ. இப்போ வேறு இது கொடுக்குறேன், கேபிட்டல் இசட் கொடுக்குறேன், ஸ்மால் இசட். அதே மாதிரி ஸ்மால் ஹெச் கொடுக்குறேன், கேபிட்டல் ஹெச். ஓகேவா? இப்போ அதுவே நம்பர் 9 கொடுக்குறேன், அப்படியே பிரிண்ட் பண்ணும், எதுவுமே மாற்றாமல். ஓகே? ஸோ அடுத்த பாகத்தில் ஸ்ட்ரிங்கையும் அரையும் கிளியராக பார்க்கலாம்.